இப்ப இந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உணவு தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அதுல எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கணும். அப்பதான் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? எப்படி வந்து ஒரு வாகனம் செல்லணும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வாகனத்துல ஏறுறோம், உட்கார்ந்துருக்கோம். அந்த வாகனம் வந்து என்னென்னலாம் அந்த வாகனத்தினுடைய பார்ட் நல்லா இருக்கணும். அந்த வாகனம் நல்லா இயங்கணும். ரொம்ப தூரத்துக்கு போகணும் அப்படின்னா, அதுல போடுற எரிபொருள் நல்லா இருக்கணும். சரிங்களா? அந்த போடுற எரிபொருள் போடுறீங்களா, அந்த பெட்ரோல்னா தூய்மையான, சரியான பெட்ரோலா இருந்தா, அந்த வாகனத்துக்கு எந்த கெடுதலும் ரொம்ப நாளைக்கு அது ஓடிட்டு இருக்கும். அதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் கலக்குறாங்க, ஆயில கலக்குறாங்க, ஏதோ ஒண்ணு கலந்துட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அது போயி அந்த என்ஜினுடைய பார்ட்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளத்த உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, சத்தம் வரும், அது பண்ணும், இது பண்ணும், மக்கர் பண்ணும், எல்லாம் பண்ணுதுல்ல. ஏன் பண்ணுது? நம்ம நம்ம அது குடுக்குற அந்த உணவு இருக்குல்ல, அந்த எரிபொருள் இருக்குல்ல, அது தூய்மையானதா இல்ல. அது சரியானதா இல்ல. சரியான அளவா அது இருக்கிறதில்ல. அடுத்து இந்த வண்டிய எப்படி பயன்படுத்தணுமோ, அந்த மாரி பயன்படுத்துறதும் இல்ல. போட்டு கடபடான்னு போட்டு அடிக்கிறது. சரிங்களா? பள்ளம், மேடு எல்லாத்தையும் அடி விளாசி தள்ளுறது. அதுக்கு தேவையான அளவுக்கு சரியான அளவுக்கு பராமரிப்பு இருக்கிறதில்ல. இந்த இந்த வாகனத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாகனம் இருக்கு. நம்மகிட்ட ஒரு வண்டி எடுத்திருக்கிறீங்க. ஒரு கார் எடுத்திருக்கிறீங்க. புதுசா கார் எடுத்திருக்கிறீங்க. அப்ப அந்த கார என்ன பண்ணுவீங்க? புதுசா எடுத்துட்டு வரப்ப புதுசா பிறந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? அது மாரி தான். புதுசா பிறந்த அந்த கார வந்து நல்லா துடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வண்டி எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப பார்த்து பார்த்து ஓட்டுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அது பெட்ரோல் கூட ஈவன் ஏதாவது ஒரு எந்த பெட்ரோல் பங்க் நல்லா இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்காங்களோ, அதுல மட்டும் தான் போடுவாங்க. வேற எங்கேயுமே போட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஏன் அப்டின்னா, அதுக்கு அவ்ளோ கவனமா நம்ம பார்த்துக்கிறோம். கொஞ்ச நாள் ஆகும். 1 வருஷம், 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி எங்க கிடக்குன்னே தெரியாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அது எந்த பெட்ரோல் பங்க்ல வேணாலும் பெட்ரோல் போடுவாங்க. அத பத்தி யோசிக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட ஆனா அந்த வண்டியில ஒரு சவுண்ட் வரும். அந்த பக்கம் ஒரு திடீர்னு பிரேக் டவுன் ஆகும். அங்க இங்க நிக்கும். அது உள்ள போனா இங்க அடைப்பு, அங்க அடைப்பு. இன்ஜின மாத்தணும், அத மாத்தணும். இதே நடக்குதா இல்லையா? இது என்ன காரணத்தினால? அதுக்குள்ள எடுத்துக்கிட்ட அந்த உணவு அத பொறுத்தவரைக்கும் எது உணவு? எரிபொருள். அந்த எரிபொருள் சரியாக இல்லனாலோ, உங்களுடைய பராமரிப்பு சரியாக இல்லனாலோ, சரிங்களா? அந்த எரிபொருள கரெக்ட்டா குடுக்கலன்னா, அந்த பிரச்சனைய போய் அது ஏற்படுத்திடும். அப்புறமா உங்ககிட்ட பராமரிப்பு இல்ல. இதனாலயும் அதன் மேல ஒரு கவனமாக பயன்படுத்துறது இல்ல. சரிங்களா? இந்த 3 விஷயங்கள்னால அந்த வாகனத்திற்கு அதற்கு மேல அந்த வாகனத்துல ஒரு ஸ்டேஜ்ல உங்களால பயணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடுவீங்க? வாகனத்த வித்துருவீங்க, இல்ல விட்டுருவீங்க. முடிஞ்சுதா? இதான் அந்த நம்ம இதே மாரி தான் நம்ம உடம்பும். நம்ம உடலுங்கிறது நம்ம ஆன்மா. நாம பயணிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாகனம். இந்த வாகனத்துக்கு நீங்க குடுக்குற எரிபொருள்கள் சரியாக இருந்துச்சுன்னா, எதை எடுத்துக்கணுமோ அத மட்டும் எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள எடுக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த உடல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உணவு சாப்பிடுறோமா? இல்ல அந்த சுவை நல்லா இருக்குங்கிறதுக்காக உணவு சாப்பிடுறதா? சுவைக்காக வாழ்றீங்களா? உடலுடைய ஆரோக்கியத்துக்காக வாழ்றீங்களா? இது முதல்ல ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. நான் சுவைக்காக தான் வாழ்றேன்னா, என்ன வேணா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனா அந்த உடம்பு ரொம்ப நாளைக்கு வராது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு புரிதல் நம்மளுக்குள்ள வந்துரணும். நெறைய பேருக்கு அந்த ஒரு அந்த இதே வர்றதில்ல. என்ன நெனைக்கிறேன்னா, சுவைனா அதுதான் நமக்கு முக்கியம். அப்படின்ற மாரியான ஒரு இதுல வாழ்ந்துருவாங்க. அப்ப அதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த